ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்திருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளோ தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவான்லாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தர்மன் படத்தின் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன குலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற கல்லிப்பள்ளி தானு சார் அவர்களே, தமிழ்குமரன் அவர்களே, கண்ணன் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, சிம்ரன்ஜி அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முக்கியமாக வந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து. கமல் சார் வந்து இப்போ சொன்னாங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெரஸில் வந்துட்டு ரஜினி இப்போ ஆஃபீஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி அது வந்து சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சார் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவை நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு ரஜினி நான் கதையும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதையை கேட்டு எஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். டெஃபினெட்லி
படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் வந்து டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட் சேம் எக்ஸலண்ட் ஹேஸ் த கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் படத்துக்கு நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் கமலில் என்னுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான். அவர் வந்து எனக்கு வந்து அவர் செஞ்சுருக்கிற எனக்கு வந்து உதவியா இல்லை என்கரேஜ்மெண்ட்டா இல்லை கோஆப்ரேஷனாக என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77 அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்ததெல்லாம். இளமை ஊஞ்சலாகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய பேர் புகழும் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை, அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை ஊஞ்சல் ஆகிறதுன்னு போடுறீங்க, நீங்கள் ரஜினி போடுங்க ஸ்ரீதர் சார்கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை ஊஞ்சல் அழைக்கிறது படமே நான் பண்ணது. அதில் ஒரு சீக்வன்ஸ் வருது, அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க, நான் இந்த பக்கம் நின்றுட்டு அவர் பேர் கூப்பிட்ற, கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு, இங்கே இங்கே அப்படிங்கிற. இன்னும் ஒரு வருதுக்கு முன்னாலே வந்து நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார்கிட்ட பேசும்போது நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி நல்லா இருக்குது, பட் கமல் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் டெஃபினட்டாக நினைக்க மாட்டார். சரி பார்க்கலாம். சரி வந்தாங்க கமல் இப்படி வந்து நான் வந்து சொல்லிட்டு இங்கே இங்கே கமல் ரஜினி சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வி அப்ரிஷியேட்டட் ஸோ மச், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த ஆடுபுலி ஆட்டம் அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். வந்து ஒரு மோட்டர் பைக்கில் வந்து ஷேவ் பண்ணிகிட்ருப்போம். ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுவான், போலீஸ் வந்துடுவோம். அப்படியே ஓடி போகும்போது அதுக்கப்புறம் வந்து பைக்கில் போகும்போது அவர் ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி ஷூட் பண்ணும்போது சார் வந்து ஷேவ் பண்ணிவிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி முத்துராமன் ஷேவ் பண்ணிவிட்டு ஓட்டுறதா, ஐயோ என்ன இது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ கமல் பக்கத்தில் இருந்தார். சார் நல்லாயிருக்கும் சார் அது, இதெல்லாம் புதுசு, அவர் புதுசு பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து அது வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம் வந்து பண்ணுறது வந்து ராஜ்கமலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கமல் சார் அப்படியே விட்டுடாதீங்க, படத்தில் நீங்கள் பார்த்து அப்பப்போ வந்து உங்களுடைய நீங்களும் இன்வால்மெண்ட் இங்கே இருக்கணும். அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்களால் நாளைக்கு வந்து படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை என்னுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஜனங்கள் லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. நல்ல அஸ்வத் சொன்ன மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இந்த படம் வித் அனீஸ் மியூசிக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன், அவரை பற்றி வந்து என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவருடைய இதே வேறு, அவர் பணம் அது இதை பற்றியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா க்ரியேட்டிவிட்டி அதில் தான் அவர் வாழ்க்கையே. அதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அவர் போக்கில் விடாமல் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாதிரி அவர் கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. நான் முதல்ல இப்படி கையை காட்டினேன் இல்லையா, அதுதான் என்னுடைய 100வது படத்துக்கான ஷீல்டு. இப்படி கை கும்புற மாதிரி நீங்கள் கூட வந்துருந்தீங்க. அதுக்கு அதே தான் இப்போவும் நான் பெருமையோட ஒரு சிம்பலாக காட்ட விரும்புகிறேன். நன்றி, என்னை இந்த படம் தயாரிக்கும் வரை மார்க்கெட்டில் வச்சுருந்ததுக்கு. அதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நட்புன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ ஒரு 1-2 வருஷத்தில் 2 பேரும்
ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டோம். அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு பிட் ரோலில் வந்தார். 2 வருஷத்தில் ஈக்குவல் 2 பேரும். இந்த ஃபோட்டோலாம் வந்துருச்சு இங்கே இருக்கிற. அப்போ நாங்கள் 2 பேரும் பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போகிற வசதியும் வந்துருச்சு. 2 பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். அப்போ நிறையா பேர் படத்துக்கு கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்றா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். குறைச்சிக்கலாமா ஒன்றா நடிக்கிறத, ஒரு பிஸ்கட்டை புட்டு கொடுக்குறாங்கங்கிறத, அந்த பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிகிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், வந்து திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். இது எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, நாங்கள் அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துருந்த அந்த இளைஞர்கள் இவ்வளோ தூரம் பயணித்திருப்பது என்பது யாருடைய கருணைன்னு எங்களுக்கு தெரியாது. யாருடைய கருணையாக இருந்தாலும் அதற்கு இருவரும் தலை வணங்குகிறோம். நினைக்கவே இல்லை நாங்கள். ஆனால் வருவோன்னு தெரியும், இவ்வளோ பெருசாக வருவாங்கலாம் தெரியாது எங்களுக்கு. வந்துட்டதை தக்க வச்சுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. தக்க வச்சுட்டீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து அங்கே நிற்க வச்சுட்டீங்க எங்களை. அதற்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருவருமே இருக்கிறோம். இப்போ இந்த பண்ணணுங்கும் போது வழக்கமாக என்னன்னா, ஹீரோ சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க, ப்ரொடியூசர் ஓடி ஆடுவார். இதில் ஓடி ஆடி தூங்க விடாமல் எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது இவர் தான். எனக்கு கமல் படம் பண்ணுறேன், ஐயோ நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டெய்லி ஃபோன் பண்ணி, சார் டெய்லி ஃபோன் பண்ணுறார், சார் அவர் தான் சார் முடிவு பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொரு வாட்டி பெட்டராக அப்படின்னு தேடி 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 நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எனக்காக பண்ணிட்டார் அவர். டைட்டில் தான் எந்த ப்ரொடியூசர்னு 2 பேர் பிரித்து பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. இவர் ஒருத்தர், மகேந்திரன் ஒருத்தர். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்ன முடிவுக்கு வராங்கன்னு. நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க, பிரமாதமாக அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்து நான் லஞ்சு சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோ வசதியாக இருக்கேன் நான். அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள் இந்த ராஜ்கமல் நிறுவனம். அதை கட்டி காத்து கொண்டு வந்தோங்கிறது போக, இதை இன்று நிர்வகிக்கும் ஆள் எவ்வளோ அமைதியாக பின்னாடி இருந்து இதெல்லாம் இப்போ எங்கே இருக்காருந்து கண்டுபிடிக்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில். அதான் மகேந்திரன். அது சந்திரஹாசனுக்கு இப்படி ஒரு வாரிசு கிடைக்கும்னு நான் நினைக்கல, இவரும் நினைக்கல. ஏன்னா சந்திரஹாசன் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்துக்கு வந்தபோது, இனி கமல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கவலைப்பட்டீங்க நீங்கள். அந்த கவலைப்படும் போது நான் ஓரக்கண்ணில் மகேந்திரனே பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தார் அவர். எனக்கு அப்போ தோணுச்சு, இன்னொரு சகோதரர் கிடைத்திருக்கிறார் என்று. அதை வருஷம் நிரூபிச்சுக்கிட்டே வர்றார் அவர். அது போக அவர் எனக்காக தேர்ந்தெடுக்கும் சகோதரர்கள், அவர் எனக்கு பார்ட்னர் தேடி பிடிக்கிறதே கிடையாது, இன்னொரு சகோதரனை கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிட்ட. அப்படி பல பேரை கொண்டு வந்திருக்காரு. சில பேரோட இன்னும் படம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது, சில பேரோட சேர்ந்து தொழில் செய்திருக்கிறேன். இதில் என் கூட கரம் கோர்த்து நின்றவர் மகேந்திரன், அதனால் அவர் பேரை முதல்ல சொன்னேன். அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது என்பது இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். சினிமாவே அப்படித்தான் இயங்குகிறது. இது இந்த பக்கம். இப்பொழுது இந்த பலத்தையெல்லாம், இந்த திறமையெல்லாம் நம்பி அந்த இயக்குனரிடம் கொடுத்துருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு அவருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். அதை அவர் திறமையாக செய்யணும், பயமுறுத்தலைங்க. நீங்கள் வேறு ஏதோ மிரட்டுறோம், இது முதல் நாளாவதுமா இப்படி மிரட்டுறாங்களேன்னு நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோ பக்கபலம் இருக்கிறது என்பதை உங்களை தைரியத்துக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள். மற்றபடி எங்கள் கதாசிரியராகட்டும், இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருமே பெரிய ஆளுங்க, எல்லாருமே சாதனையாளர்கள். எங்கள்
படத்தின் கதாநாயகிகள் இங்கே இருக்கிறார்கள். சிம்ரன் அவர் கூட நடிச்சிருக்காங்க, என் கூட நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அது ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு. வருக. அப்புறம் அனிருத் பற்றி சொல்லணும். அவர் மியூசிக் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஃபுட்பாலுக்கெல்லாம் கூட போடுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆகிட்டார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களை போடுவதில் எங்களுக்கு பெரிய பெருமை தான். இதோட மியூசிக் டைரக்டர், இதோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அவங்க ஒரு ராஜ்கமல் நிறுவனத்தின் ஒரு அங்கமாக மாறிட்டு வராங்க. டெக்னீஷியன் விக்ரம் தர்பாலாம் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கை தரும் ஒரு 2 டெக்னீஷியன்ஸாகவும் அவங்க இருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இயக்குனருடன் ஏற்கனவே வேலை பார்த்திருக்கிறார். இவங்கெல்லாம் செய்து தரப்போகும் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்பொழுது நல்ல படங்கள், சிறப்பாக ஓடும் படங்கள், சிறப்பாக தயாரிக்கப்பட்ட படங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதை பற்றி நானும் இவரும் பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்கும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதாவது எந்த படமாக இருந்தாலும் நல்லா ஓடணுங்கிற வாழ்த்துற வயது எங்கள் இருவருக்கும் வந்து விட்டது. அதனால் எல்லா படமும் நல்லா ஓடணும். முக்கியமாக இந்த படம், ஏன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த படம் ஓடணும். ஆனால் எல்லா படமும் நல்லா இருந்தால் தான், ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் இந்த மாதிரி பல விழாக்கள் அட்டன் பண்ண முடியும். அதற்கான வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தேன்னா அதை எடுத்து யாராவது பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இங்கே நல்ல குட் வைப்ஸ்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் விஷிங் அஸ் வெல். அது தெரியுது எனக்கு, அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்கள் சூப்பர் ஸ்டார் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் சொல்லட்டும், கோபி சொல்லட்டும்.